அடர்ந்த கானகத்தை கடந்து கதிர்காமத்தை வந்தடைந்த பாத யாத்திரை பக்தர்கள். மண்ணெண்ணெயில் ஓடிய டிப்பர் வாகனங்கள், கைது செய்யப்பட்ட சாரதிகள். காக்கைதீவு மீள் சுழற்சி மையத்தால் பிரச்சினை, போராட்டத்தில் குதித்த மக்கள். விடுதலை புலிகளின் புதையல் இருப்பதாக தெரிவித்து அகழ்வு பணி, ஊடகங்களுக்கு அனுமதி மறுப்பு. நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் அடர்ந்த காடுகள் மற்றும் கரடுமுரடான வழியூடான புனித பாத யாத்திரையை மேற்கொண்ட பக்தர்களில் முதலாம் குழுவினர் இன்று புதன்கிழமை அதிகாலை கதிர்காம திருத்தலத்தை வந்தடைந்துள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம ஆடிவேல் விழாவை முன்னிட்டு கடந்த 10ஆம் திகதி உகந்தை மற்றும் குமண தேசிய பூங்காவில் இருந்து யாழ ஊடாக கதிர்காமம் வரையான காட்டுப்பாதை பக்தர்களின் வழிபாட்டிற்காக உத்தியோகபூர்வமாக திறக்கப்பட்டிருந்தது. முதியவர்கள், சிறியவர்கள் மற்றும் வெளிநாட்டு பயணிகள் என பலரும் அடங்கிய இந்த பாத யாத்திரை குழுவினர் அடர்ந்த கானகம், மேடு, சேறு மற்றும் முள் நிறைந்த ஒற்றையடி பாதைகளையும் கிரவல் மண் பாதைகளையும் கடந்து தமது நேர்த்திக் கடனை நிறைவு செய்துள்ளனர். வனமுறை வேடன் அருளிய பாரம்பரிய பூஜை முறைகளை பின்பற்றி கானகத்திலும் வழிபாடுகளை முன்னெடுத்து வந்த பக்தர்கள் இன்று ஆலயத்தை வந்தடைந்ததும் பக்தி பரவசத்துடன் கூட்டு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இதனிடையே ஆடிவேல் விழாவின் முதலாவது வரலாற்று சிறப்புமிக்க திருவீதி உலா இன்று இரவு வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. தொடர்ந்து 15 நாட்கள் பக்தி பூர்வமாக நடைபெறவுள்ள இத்திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வான தீர்த்தோற்சவம் எதிர்வரும் 30ஆம் திகதி அதிகாலை புனித மாணிக்க கங்கையில் நடைபெற்று இவ்வாண்டிற்கான ஆடிவேல் விழா மங்களகரமாக நிறைவு பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கந்தளாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது மண்ணெண்ணெயில் ஓடிய 2 டிப்பர் வாகனங்களின் சாரதிகள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கந்தளாய் போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி சுகத் பண்டார தலைமையில் இன்று காலை பல்வேறு இடங்களில் விசேட சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் மணலேற்றுவதற்கு வருகை தந்த 19 டிப்பர் வாகனங்கள் போலீசாரினால் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டிருந்தன. இதன்போது மண்ணெண்ணெயில் ஓடிய 2 டிப்பர் வாகனங்களின் சாரதிகள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த இருவரையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கந்தளாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காக்கைதீவு மீள் சுழற்சி மையத்தால் தாங்கள் தினமும் இன்னல்களை எதிர்கொள்வதாக தெரிவித்து அதற்கு தீர்வு கோரி இன்றைய தினம் காக்கைதீவு மக்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன்போது அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், நான் இந்த குப்பை மீட்டால் அன்றாடம் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்கிறோம். குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் தொற்று மற்றும் தொற்றா நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். அங்கே கொட்டப்படும் கழிவுகள் தரம் பிரிக்கப்படுவதில்லை. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆளுகைக்குட்பட்டு மாநகர சபையானது காணப்பட்ட போது தரமான கழிவு முகாமைத்துவம் பேணப்பட்டது. கழிவுப் பொருட்கள் மூலம் சேதன பசலை தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் தற்போதுதான் இவ்வாறான மனிதத்துக்கு ஒவ்வாத பிரச்சினைகள் இடம்பெறுகின்றன. கழிவுகளை எரிக்கிறார்கள். இதனால் அருகில் இருக்க முடிவதில்லை. இந்த பிரச்சினைக்கு முதல்வர் மற்றும் ஆணையாளர் ஆகியோர் வெளியே வந்து எமக்கு தீர்வு வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் மாநகர சபைக்கு உள்ளே செல்ல வேண்டி ஏற்படும் என தெரிவித்தனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தேவிபுரம் பகுதி கணேஷ் திட்டத்தில் உள்ள தனியார் காணியில் விடுதலை புலிகளின் புதையல் இருப்பதாக தெரிவித்து அகழ்வு பணி நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்றிருந்தது. பாரதி பிரதான வீதி தேவிபுரம் பகுதி கணேஷ் திட்டத்தில் உள்ள தனியார் காணியில் விடுதலை புலிகள் ஆயுதங்கள் இருப்பதாக கூறி கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று நேற்றைய தினம் JCB இயந்திரத்தின் மூலம் அகழ்வு பணியை ஆரம்பித்திருந்தனர். இருப்பினும் ஊடகங்களுக்கான செய்தி சேகரித்தலுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. ஊடகவியலாளருக்கு அப்பகுதி மக்களால் வழங்கப்பட்ட தகவலை அடுத்து குறித்த அகழ்வு பணியின் உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் அப்பகுதியில் செய்தி சேகரிக்க சென்றபோது குறித்த அகழ்வு இடம்பெறும் பகுதிக்குள் செல்வதற்கும் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் பதிவு செய்வதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் இடம்பெற்ற அகழ்வின் போது எதுவும் கிடைக்காத நிலையில் முதலாம் நாள் அகழ்வு பணி நிறைவு பெற்றிருந்தது. 2ஆம் நாள் அகழ்வு பணி இன்றைய தினம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் இதுவரை இடம்பெற்ற அகழ்வு பணிகளில் எவ்வித ஆயுதங்களோ தங்கங்களோ மீட்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.